Hello guys, welcome back to Adobe Lightroom Master Classல இன்னைக்கு நம்ம மாஸ்கிங் டூலை பத்தி பார்க்க போறோம். Adobe Lightroom எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து புதுசா வந்து 7.0 வந்து பிரீமியம் வெர்ஷன் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த பிரீமியம் வெர்ஷன்ல வந்து கிடைக்கிற ஆப்ஷன்ஸ் தான் இந்த மாஸ்கிங் டூல். ஸோ இந்த மாஸ்கிங் டூல் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளா சொல்றேன். ஒரு போட்டோல வந்து ஒரு சன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்றது, அதான் அந்த ஒரு மாதிரி எப்படி லைட்டுமா இருக்கும் அதை ஆட் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை வந்து செலக்ட் பண்ணி பிரைட் பண்ணுறது, அப்புறம் வந்து ஒரு கலரை வந்து சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன 7.0 அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். மாஸ்கிங் டூலை பொறுத்த வரையில் கொஞ்சம் விஷயம் நல்ல விஷயங்கள் இருக்குது, ரொம்பவே நல்ல விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் வந்து நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். அதை வந்து ஃபுல்லாக வந்து நான் ப்ரீஃப் பண்ணல, ஏன்னா என்கிட்ட வந்து ப்ரீமியம் ஆப் வந்து கிடையாது. நான் யூஸ் பண்ணுற ஆப் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலோட டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆப் வந்து வரும். நான் இன்றைக்கே போடுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுதான் லைட்ரூம் மாஸ்டர் கிளாஸோட லாஸ்ட் எபிசோட். இதுக்கு முன்னாடி போட்டிருக்க எபிசோடாக நீங்கள் பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ வந்து மாஸ்கிங் டூல் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். மாஸ்கிங் டூல் அப்படின்னா சிம்பிளாக 2-3 விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் சொல்லிடுறேன். ஒன்று, நம்ம ஸ்கின்னை வந்து லைட்ரூமில் வந்து ஸ்னாப்சீட் மாதிரி செலக்ட் பண்ண முடியாது. அதை வந்து இந்த மாஸ்கிங் டூலில் வந்து நம்ம ஸ்கின்னை செலக்ட் பண்ணி அதை வந்து பிரைட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபோட்டோவில் வந்து லைட்டு வைப்போம் தெரியுமா, அந்த லைட்டு வந்து இந்த இதில் வந்து வைக்கும்போது கொஞ்சம் ப்ரொஃபஷனலாகவே இருக்கும், நீட்டாக இருக்கும், நல்லா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இந்த விஷயம் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன விஷயம் பண்ணலாம், ஒரு குறிப்பிட்ட பேக்ரவுண்டை மட்டும் நம்ம தனியாக டார்க் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க மாஸ்கிங் டூலில். ஆனால் புது அப்டேட்டில் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து சும்மா போய் அதில் வந்து போர்ட்ரேட் அப்படின்ட்டு அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களை வந்து அது அடோப் லைட்ரூமே செலக்ட் பண்ணிடும். அதுவே தன்னால் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஸ்கை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிடும். ஸோ இதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன், ஆனால் இந்த ஆப்பில் வந்து நான் யூஸ் பண்ணுற ஆப்பில் வந்து கிடையாது. நீங்கள் வந்து ப்ரீமியம் டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாஸ்கிங் டூலை எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன டிப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைட்ரூம் ஆப் ஓப்பன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கிற டூல் என்ன பார்த்தீங்கன்னா மாஸ்கிங் டூல். எஸ், இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ரவுண்டு, இது வந்து உங்கள் எல்லாருக்குமே லாக் ஆகி தான் இருக்கும். இதை அன்லாக் பண்ணணும்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்கிற ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ப்ளஸ் பட்டனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, சப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணுறது. ஸோ அதை வந்து கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது, ஜஸ்ட் நம்ம சப்ஜெக்டை வந்து டச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குள்ள எல்லா ஆப்ஷன்ஸுமே வரும். ஸோ எனக்கு வந்து அது வரல, அது என்னன்னே தெரியல, நானும் டவுன்லோட்லாம் கொடுத்து பார்த்துட்டு ஒன்றுமே வரல. இது வந்து ஹேக்கடு வெர்ஷன், அதனால் அப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து செலக்ட் ஸ்கை அப்படின்ட்டு இருக்குல்ல, அதுவும் அப்படி தான். ஜஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணிட்டு நம்ம அது வந்து ஸ்கையை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுவே தன்னால் வந்து ஸ்கையோட கலர் மாற்றுறது, அப்புறம் பிரைட்னஸை கம்மி பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டும் தான் நமக்கு வந்து அன்லாக் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ மற்ற விஷயங்கள்லாம் சொல்கிறேன். ப்ரஷ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ நான் கிரியேட் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போ என்னோட கையை வந்து பிரைட் பண்ணோம், ஸ்மூத் பண்ணுறோன்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் நான் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்படி ஃபோட்டோ வந்து நல்லா ஜூம் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா நான் இப்படி கையில் வரைகிறேன். எஸ், இந்த மாதிரி இப்படி கையில் வரைகிறேன். இந்த சைடில் வந்து கொஞ்சம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதிலே வந்து காட்டுது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரஷோட சைஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து அந்த ஃபெதர் சைடில் வந்து எப்படி ஸ்மூத்தாக இருக்கணுமா, இல்லை டார்க்காக இருக்கணும், இல்லை கட்டியாக இருக்கணுமா, சாஃப்டாக இருக்கணுமா அப்படின்னு கேட்கும். அதுக்கப்புறம் வந்து ஒப்பாசிட்டி, அது வந்து எப்பயும் ஃப்ளோ ஒப்பாசிட்டியில் ஃப்ளோ, நம்ம இப்படி ஒர்க் பண்ணும்போது எப்படி சாஃப்டாக வேலை செய்யணுமா இல்லை ஹார்டாக வேலை செய்யணுமா அப்படின்னு கேட்குறது. அதுக்கப்புறம் வந்து கீழே இருக்க வந்து இன்வெர்ட் ஆப்ஷன், நம்ம செலக்ட் பண்ணுற தவிர மற்ற இடம்லாம் வந்து செலக்ட் ஆகிக்கும். அப்புறம் கீழே இருக்குது டெலீட் ஆப்ஷன். இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நான் கட் பண்ணி இது வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். இந்த இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வெளியே வரும். வந்துட்டு நான் இதை வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, டெலீட் கொடுத்தாச்சு. இந்த பக்கம் புதுசாக ஒரு மாஸ்கிங் ஓப்பன் பண்ணால் மேலே இருக்க ப்ளஸ் பட்டன் கொடுத்துட்டு ப்ரஷ் அப்படின்னுக்க செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஃபேஸுக்கிட்ட வந்துடலாம். ஃபேஸை பார்த்தா தான் உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஃபேஸுக்கிட்ட கடமையாக தான் வரைகிறேன். உங்களுக்கு நீங்கள் வந்து டைம் எடுத்து பொறுமையாக வரைஞ்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வரைஞ்சாச்சு. எப்படி வந்து ஸ்மூத் பண்ணுறது அப்படின்னா இந்த முக்கோண டூல் இருக்குது பாருங்கள். நான் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எப்படி ஸ்மூத் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது தனி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நாய்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அது ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபேஸ் வந்து ஸ்மூத் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் மேலே இருக்கிற இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், கட்டத்துக்குள்ள வட்டம், இதில் வந்து டெக்ஸ்டரை கம்மி பண்ணிங்க அப்படின்னா அப்போ நம்மளோட ஃபேஸ் வந்து ஸ்மூத் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ண இடத்தோட கலரை மட்டும் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுனா ஜஸ்ட் இந்த பிரைட்னஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ஒயிட் அப்படின்னு இருக்குது, அந்த ஒயிட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்தோட கலர் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிறது நல்லா தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்களா, இப்போ நம்ம இந்த கீழே இருக்கிற இந்த இடத்துக்கும் நம்ம வரைஞ்ச இடத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இப்படி தான் வந்து லைட்ரூமில் வந்து ஒரு ஃபோட்டோவில் ஃபேஸை வந்து பிரைட் பண்ணுறதும் ஸ்மூத் பண்ணுறதும். ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணி இதில் இருக்கிற அந்த எப்படி அந்த சூரியனை வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணுறது, அது எப்படின்னு பாருங்கள்.
ஓகே, அதுக்கு என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் இந்த மாதிரி ப்ளஸ் பட்டன் இருக்குது பாருங்கள், அந்த ப்ளஸ் பட்டன் ஒரே ஃபோட்டோவில் பண்ணிடலாம், இல்லைனா வெளியே போயிட்டு வந்து கூட பண்ணலாம். ஸோ இந்த ப்ளஸ் பட்டனை கொடுத்துட்டு இதில் வந்து ரேடியல் கிரேடியன்ட் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வரையணும். ஜஸ்ட்டு ஸ்க்ரீனில் டச் பண்ணி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ நான் வந்து கிரியேட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு சன்ஃப்ளவர் வேணும். ஸோ அதனால் இப்படி செலக்ட் பண்ணி நான் இப்படி இழுக்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன்ஸ் வருது. இந்த ஆப்ஷன் இந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் வரும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து நான் ஃபெதர் இருக்குது பாருங்கள், ஃபெதரை வந்து கம்மி பண்ணேன் அப்படின்னா இப்படி வந்து நல்ல கட்டியாக இருக்கும். அப்படி பண்ணக்கூடாது. ஃபெதரை வந்து 100% வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஸ்மூத் இருக்கும் அவுட்டரில். ஸோ இப்போ வந்து நான் கலர் கொடுக்க போகிறேன். அந்த கலர் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர், டிண்ட்டு, சாச்சுரேஷன் எல்லாமே வந்துடும். ஆனால் அதுக்கு கீழே வந்து கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலரை வந்து மாற்றும் போது உங்களுக்கு அந்த சன்லைட்டு இல்லைனா அந்த இடத்துல வந்து என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து நீங்கள் இதிலே செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து எப்பவும் வைக்கிறது வந்து ஒரு ஆரஞ்சு அந்த மாதிரி ஒரு கலரில் தான் வைப்பேன். ஓகே, இந்த மாதிரி வச்சுட்டு அந்த இடத்துல தெரிய மாட்டேங்குது, இந்த இடத்துல வைக்கிறேன். வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஜஸ்ட் அந்த சூரியகாந்தி இருக்குல்ல, எக்ஸ்போஷர் செட் பண்ணுறது, அதில் வந்து எக்ஸ்போஷர் அப்படின்றத இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ இப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனோட ஃப்ளேர் அந்த இடத்துல இருக்க மாதிரி நல்லாவே தெரியும். அப்படியே உங்களுக்கு கலர் பத்தலை அப்படின்னா சாச்சுரேஷனை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ டிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்படி இருந்த நார்மல் ஃபோட்டோ அதில் வந்து நம்ம இப்படி சூரியனை வந்து இப்படி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் பார்க்குறதுக்கு, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து ஒரு பிளாக் கலர் ஷேடு கொடுக்க போகிறேன். ஸோ அது வந்து எப்படின்னு பாருங்கள். ஜஸ்ட்டு அந்த மாஸ்கிங் டூலை கிளிக் பண்ணுறீங்க, க்ரியேட் நியூ மாஸ்க் கொடுக்குறீங்க. இதில் வந்து லீனியர் கிரேடியன்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஸ்க்ரீனில் அப்படி ஒரு டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 3 கம்பு வரும், அதாவது 3 கோடு வரும். ஃபஸ்ட்டு இருக்கிற கோடை மேலே தூக்குனிங்கன்னா உங்களுக்கு சைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் இந்த கோடை அப்படியே செலக்ட் பண்ணி இப்படி ரவுண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோடு வந்து ஆப்போசிட்டில் வந்துடும். ஸோ இப்படி வந்து கம்மி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த டூல் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா நான் லைட்டை கிளிக் பண்ணி எக்ஸ்போஷர் அப்படிங்கிறத குறைக்கிறேன் பாருங்கள். குறைக்கும் போது இந்த அடியில் வந்து ஒரு டார்க்கான பார்டர் இல்லை அடியில் வந்து டார்க்கான ஒரு கிரேடியன்ட் வர மாதிரி இருக்கும். இன்ஸ்டாகிராமில் போடும்போது ஒரு சூப்பராக இருக்கும். நான் என்னோட மேக்ஸிமம் நிறைய ஃபோட்டோஸ்க்கு வந்து இதை நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டூலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அடுத்து தான் இவங்க கொடுத்துருக்க அப்டேட்டான கொஞ்சம் விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அப்டேட் பண்ணி அது என்னென்னு பார்க்கலாம். ஸ்கையும் அதுவும் நான் சொல்லிட்டேன். இப்போ மாஸ்கிங் டூலை கிளிக் பண்ணுறேன், ப்ளஸ் பட்டன் கொடுக்குறேன். ஸ்கையும் சப்ஜெக்ட்டும் வந்து நமக்கு வரல. நீங்கள் பெய்ட் பண்ணி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து கலர் ரேஞ்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த கலர் ரேஞ்சுனால் நம்ம ஒரு கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இந்த கலர் செலக்ட் பண்ணும்போது இந்த பச்சை கலர் எங்கெல்லாம் இருக்கோ அந்த கலர்லாம் வந்து சேஞ்ச் ஆயிடுது. சேஞ்ச் ஆகி மீன்ஸ் ரெட் கலர் வந்து செலக்ட் ஆயிடுது. இதில் ரிஃபைன் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் இப்படி குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கலரோட இப்போ வந்து பச்சை அப்படின்னு எடுத்துகிட்டா கிளிப்பச்சை, டார்க் பச்சை அப்படின்ட்டு இருக்குது. ஸோ சென்டரில் இருக்கும்போது பச்சை மட்டும் இருக்கும். கூட்டும்போது இல்லை இந்த ஃபோட்டோவில் இருக்க எல்லா பச்சையுமே செலக்ட் ஆகும். கம்மி பண்ணும்போது பச்சையோட கலர் வந்து கொஞ்சம் கம்மியாகி வரும். இப்போ வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். பக்கத்தில் இருக்க அந்த ஸ்கொயர் பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா அப்ளை அப்படின்றது கொடுத்துடலாம். அப்ளை அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செலக்ட் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து நம்மளால் டார்க் பண்ண முடியும், பிரைட் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சூரியகாந்தியை கிளிக் பண்ணி எக்ஸ்போஷர் அப்படின்னு இருக்குல்ல, அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டார்க் ஆயிரும். இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இப்படி கிளிக் பண்ணிட்டு அந்த கலரை மட்டும் நீங்கள் கூட்டணும் அப்படின்னா சாச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதுவே வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ அந்த கலரை மாற்றணும் அப்படின்னா கலர் அப்படின்னு இருக்குல்ல, இந்த டூலில் வந்து நம்மளால் வந்து அதோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த டூலை வச்சு நம்மளால் க்ரியேட்டிவான கலர்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ண முடியும். ஓகேவா, நான் இப்போ டிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு இந்த டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டூலோட பேர் என்ன பேர் மறந்துட்டேனே, கலர் ரேஞ்ச் அப்படின்னு டூல். அடுத்து வந்து லூமினஸ் ரேஞ்ச் அப்படின்னா லூமினஸ்னாலே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு ஃபோட்டோ இல்லைனா ஒரு கலரோட பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட பிரைட்னஸ் வந்து நம்மளால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுது இந்த டுட்டோரியலில். ஸோ அதே மாதிரி நான் இப்போ வந்து என்னோடய ட்ரெஸ்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இந்த ஃபேண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து இந்த இடத்துல இருக்க ஆப்ஷனை வச்சு உங்களால் வந்து கம்மியான ஸ்பேஸையும் ரொம்ப ஸ்பேஸையும் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும், அதாவது கவர் பண்ணிக்க முடியும். அப்ளை அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம பிரைட்னஸ் செலக்ட் பண்ணுறோம். எக்ஸ்போஷர் அப்படின்னு கூட்டும்போது அந்த செலக்ட் பண்ண இடம் மட்டும் கொஞ்சம் பிரைட் ஆகும். அது இல்லாமல் ஒயிட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாஸ்கிங் அப்படின்னால செலக்ட் பண்ணுறது தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. மாஸ்கிங்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு கலரையோ இல்லை ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயத்தையோ வந்து நம்ம செலக்ட் பண்ணி அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். அடோப் லைட்ரூமோட மாஸ்டர் கிளாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த அடோப் லைட்ரூம் பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும்னா குட்டி ஷார்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஷார்ட்ஸில் இல்லை அப்படின்னா நம்மளோட இந்த குரூப்பு ஒஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து சின்ன வீடியோவாக நான் போடுறேன்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனி வேறு ஏதாவது மாஸ்டர் கிளாஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேபி நாளைக்கு இந்த அடோப் லைட்ரூமில் ஃபுல் டியூட்டோரியல் அடோப் லைட்ரூமில் எப்படி வந்து ஒரு ஃபோட்டோவை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.